இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன வேணும்னு காலையிலேயே குட்டீஸ் வந்து மெனு கொடுத்தாச்சு. இன்றைக்கி எனக்கு வேலையும் ஈஸி தான். ஏன்னா அவங்க கேட்டது லெமன் ரைஸும் வாழைக்காய் ஃப்ரையும் தான். அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு வாழைக்காவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அது குக் ஆகிற டைமில் வந்து சைடில் நான் மாவு அரைக்கிறதுக்கு கம்பு வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி கம்பு மாவு தான் அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஊற வைக்கிறதுக்காக கம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கம்பு, அப்புறம் இட்லி அரிசி, கொஞ்சமாக உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். வாழைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைட் நான் வந்து முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். குட்டீஸ் கேட்குறத பண்ணி கொடுக்குறதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரும். அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுத்துட்றது. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்கள் பொண்ணு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஓவர் கான்ஃபிடெண்ட் அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு தோணுது, இதை கேட்டு நான் சந்தோஷப்படணுமா இல்லை வருத்தப்படணுமா அப்படின்னு. ஒரு பொண்ணு கான்ஃபிடெண்ட்டாகவே இருக்கக்கூடாதுல்ல. ஒரு பொண்ணு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் என்ன, கம்மியாக இருந்தால் என்ன, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். லெமன் ரைஸ் இப்போ தாளித்து விட்டுடலாம். அதுக்கு வந்து நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், அப்புறம் நிலக்கடலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக் பண்ண ரைஸை வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். இன்றைக்கி என்னோடய லன்ச் வந்து இப்படி தான் போச்சு. சிம்பிளான மெனு தான். லெமன் ரைஸ், வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் கொஞ்சமாக முட்டை. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.